ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் சுவாலஜி புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உயிரிகளின் இனப்பெருக்கம். ஸோ இனப்பெருக்கம் வந்து உயிரினங்கள் எப்படி நடைபெறுது அப்படிங்கிற அந்த பாடம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எவ்வகை கன்னி இனப்பெருக்கத்தில் ஆண் உயிரிகள் மட்டுமே உருவாகின்றன? கன்னி இனப்பெருக்க வகையில் ஆண் உயிரி மட்டும் உருவாகக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா அரினோடோக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முறை தான். ஸோ அரினோடோக்கி அப்படிங்கிறதுல தான் ஆண் உயிரிகள் மட்டும் உருவாகிறது. அடுத்து, பாக்டீரியாவில் பால் இனப்பெருக்கம் கீழ்கண்ட எந்த முறையில் நடைபெறுகிறது? ஸோ எந்த முறையில் பாக்டீரியாவில் பால் இனப்பெருக்கம் நடைபெறுது அப்படின்னு கேட்டாங்கன்னா இணைதல் முறையில். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து இணைதல். எவ்வகை இனப்பெருக்கத்தில் வேறுபாடுகள் தோன்றும்? வேற வேற உயிரிகள் தோன்றக்கூடியது பாலின பெருக்கத்தில். ஓகேவா? ஸோ வேறுபாடுகள் தோன்றக்கூடியது வந்து பாலின பெருக்கம். கூற்று மற்றும் காரண வினாக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆனா என்ன அர்த்தம் அப்படின்னா கூற்றும் காரணமுமே சரி, அதுக்கான விளக்கம் அப்படிங்கிறது. ஆனா கூற்றும் காரணமும் சரி, ஆனால் அதுக்கான விளக்கம் இல்லை அப்படிங்கிறது. ஈனா வந்து கூற்று சரி காரணம் தவறு, ஈனா கூற்றும் மற்றும் காரணம் ரெண்டுமே தவறு. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கூற்று காரணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. தேனீக்களின் சமூகத்தில் ஆண் தேனீக்களை தவிர மற்ற அனைத்தும் இருமையம் கொண்டவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கரெக்டு தான். தேனீக்களோட சமூகத்தில் வந்து ஆண் தேனியை தவிர மற்ற எல்லாமே வந்து இருமையத்தன்மை கொண்டது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண் தேனீக்கள் கன்னி இனப்பெருக்கம் மூலம் உற்பத்தி செய்யப்படுறதுனால அது வந்து இருமயம் கொண்டவையா இருக்காது. அதனால ஓகேவா? ஸோ காரணம் கூற்று ரெண்டுமே கரெக்டு, அதுக்கான சரியான விளக்கமும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ. அடுத்த கூற்று காரணம் பாருங்க. பாலிலா இனப்பெருக்கம் மூலம் உருவாகும் சேய்கள் பெற்றோரை ஒத்த மரபியல் பண்புகளை கொண்டிருக்கும் அப்படிங்கிறது கரெக்டு தான். பாலிலா இனப்பெருக்கம் மூலம் உருவாகக்கூடிய சேய்கள் எல்லாமே பெற்றோர்களை தான், அதோட மரபியல் பண்புகளை தான் கொண்டிருக்கும்ங்கிறது கரெக்டு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலிலா இனப்பெருக்கத்தில் மறைமுக பிரிவு மட்டுமே நடைபெறுகிறது. அதனால தான் மரபியல் பண்புகள் அப்படியே அதோட சந்ததிகளுக்கு கடத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கான காரணம் கூற்று ரெண்டுமே சரி, அதுக்கான காரணத்தையும் கரெக்டாக சொல்லியிருக்கிறதுனால இதுக்கும் ஆப்ஷன் ஏ தான். ஸோ இதோட வந்து இந்த லெசன் முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.